யுஜிசி நெட் தேர்வு குளறுபடி குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்கும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுகளில் சமூகவியல், ஆங்கிலம் மற்றும் வணிகவியல் பாடத்தில் தவறான வினாத்தாள்களை வழங்கியதாலும் பழைய கேள்விகளையே மீண்டும் கேட்டதாலும் அந்த 3 தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை 2 மாதங்களுக்கு பிறகு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக இந்த தேர்வுக்கு தயாராகி தொலைதூர மையங்களுக்கு பயணம் செய்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்போது செப்டம்பரில் மீண்டும் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய தேர்வு முகமை செய்த தவறுக்காக மாணவர்கள் தண்டனையை அனுபவிக்கிறார்கள் என்றும், கோட்டா, டேராடூன், பிரயாக்ராஜ் நகரங்களில் நடைபெற்ற மாணவர்கள், இளைஞர்களுடனான சந்திப்பின் போது தாம் தொடர்ந்து இதுகுறித்து பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மோடி ஆட்சியில் கல்வி முறை பணம் வசூலிக்கும் ஒரு சுரண்டல் இயந்திரம் போல் மாறிவிட்டதாகவும், இதற்கு யாரும் பொறுப்பேற்க முன்வருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் கடைசி படி அல்ல என்றும், தேசிய தேர்வு முகமையும் இந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத ஒரு அமைப்பை உருவாக்கிவிட்டதாகவும், இதற்கு அவர் பதிலளிக்கும் வரை காங்கிரஸ் ஓயாது என்றும் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார்.